ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் குரூப்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், Azure போர்ட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து வாக் த்ரூ பண்றேன். ஓகே, இதுதான் Azure போர்ட்டல். ஓகே, இது நிறைய இருக்கு, இது வேணா லைனா எம்டியா இருக்குது. இப்போ இதுதான் வந்து Azure போர்ட்டல். ஓகே, இந்த Azure போர்ட்டலுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த Azure போர்ட்டல்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நாம இங்க ரைட்ல இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணோம்னா இங்க ஒரு பெரிய மெனு வரும். இதுல ஆல் சர்வீசஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா Azureல இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே வரும். ஓகே, அதுல முக்கியமா நாம பார்க்க போறது என்னன்னா கம்ப்யூட் சர்வீசஸ் பார்க்க போறோம். கம்ப்யூட்டுக்குள்ள இவ்வளவு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நாம பார்க்க போறது நெட்வொர்க்கிங் பார்க்க போறோம். நெட்வொர்க்கிங்குள்ள இவ்வளவு இருக்கு. ஓகே, சோ இது மாதிரி கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 175 சர்வீசஸ்ல இருந்து 180 சர்வீஸ் வந்து இதுல இருக்கும். இது எல்லாத்தையும் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேயா, இப்போ இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து இந்த போர்ட்டல்ல இருந்து நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இந்த போர்ட்டலுக்கு வந்து உள்ள வரணும் அப்படின்னா நீங்க portal.azure.com அப்படின்னு போட்டீங்கன்னா உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஆனா இதை அக்சஸ் பண்ணணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணு வேணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நம்ம பே பண்ணணும். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள சில விஷயங்கள் பண்ண போறோம். அதை வந்து இப்போ நான் ஒண்ணா உங்களுக்கு விளக்குறேன். ஓகே, so let's go to resource group. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம பார்த்தது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் குரூப்ங்கிற சப்ஜெக்ட பத்தி பார்ப்போம். ரிசோர்ஸ் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அஜூர்ல வந்து நம்ம பார்த்தோம் நிறைய ரிசோர்சஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, virtual machine, storage account, virtual network, app service, SQL database, function, Kubernetes, so many services நம்ம பார்த்தோம். இந்த எல்லா சர்வீசஸையுமே நாம எதுலயா ஒண்ணு வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு புதுசா ஒண்ணு ப்ரொவிஷன் பண்ண போறோம், அது எல்லாத்தையும் எப்படி குரூப் பண்றது, குரூப் பண்றதுக்கு நமக்கு ஒரு இடம் வேணும். ஓகே, அப்போ இது எல்லாமே என்ன சொல்றோம், இண்டிவிஜுவல் சர்வீஸ். விர்ச்சுவல் மிஷின் இஸ் a சர்வீஸ், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இஸ் a சர்வீஸ், virtual network is a service. Each and everything is called service. Okay, அதுல ரிசோர்ஸ் குரூப்ங்கிறது ஒரு சர்வீஸ். அந்த ரிசோர்ஸ் குரூப்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நாம இந்த சர்வீசஸ் எல்லாமே குரூப் பண்ணலாம். எப்படி நம்ம ஃபோல்டர்ல நம்ம ஃபைல் எல்லாம் எடுத்து ஒண்ணா போடுறோமோ, நம்ம போட்டோ எல்லாத்தையும் ஈவெண்ட் பை ஈவெண்டா பிரிக்கிறோமோ, இல்ல நம்ம கிட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி தனித்தனியா பிரிச்சு வைக்கிறோமோ, அது மாதிரி நாம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ராஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸை குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணி அந்த ரிசோர்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல வைக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அந்த ரிசோர்ஸ் என்ன பண்ண முடியும் நம்மளால ஒரே இடத்துலயே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப் சர்வீஸ், விஎம், ஸ்டோரேஜ் மூணையும் ஒன்னா வைக்கலாம். இல்ல மூணுக்கும் தனித்தனியா 3 ரிசோர்ஸ் குரூப் வேணுமோ வைக்கலாம். புரியுதா? ரிசோர்ஸ் குரூப்னா என்னன்னு புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, சோ அப்போ ஒவ்வொன்றும் நம்ம ரிசோர்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், மொதல் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் உள்ள நாம ரிசோர்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணலாம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம வந்து டெவலப்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன், ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வேணா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து நம்ம இதெல்லாம் வந்து பில்லிங் ஆர்கனைசேஷன், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். பட் வந்து நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணலாம். ரிசோர்ஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப்க்குள்ள நாம ரிசோர்ஸஸை வைக்கலாம். ஓகே, அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப் வரும், ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள மல்டிபிள் ரிசோர்சஸ் இருக்கும். அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இதுக்கு பேர் என்ன, மேனேஜ்மெண்ட் குரூப். மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து மேல ஒரு ஹைரார்கி, அதை டீட்டெயிலா அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் ஒன்று இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, பட் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ரிசோர்ஸ் குரூப்பும் ரிசோர்ஸ்க்குள்ளேயும் தான் இருக்கும். ஓகேயா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நேரடியா போர்ட்டலுக்கு போயிட்டு ரிசோர்ஸ் குரூப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஓகே, சோ இப்போ நான் போர்ட்டலுக்கு போறேன்.
இங்க போயிட்டு என்ன பண்றேன், ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு டைப் பண்ணனா என்னோட ரிசோர்ஸ் குரூப் இங்க வருது. தெரியுதா? ரிசோர்ஸ் குரூப் வரும். இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நான் என்ன பண்ணலாம், கிரியேட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னா எனக்கு என்ன கேக்குது, எங்க கிரியேட் பண்ணணும், உன்ட்டு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் நீ வச்சிருக்க, உனக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. நான் என்ன பண்ணலாம், எனக்கு ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் கிளவுட் ஸ்லைஸ் டெமோ அப்படின்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணி, நம்ம என்ன பார்த்தோம், எத்தனை ரீஜன் இருக்குன்னு பார்த்தோம், 66 ரீஜன் இருக்குன்னு பார்த்தோம். அந்த 66 ரீஜன் இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, நான் எந்த நாட்டுல இருந்தா எந்த நாட்டுல வேணுமோ என்னால என்ன பண்ண முடியும், ஃபிளைட் டிக்கெட் எடுக்காம ஒன்றும் இல்லாம என்னால சர்வர் டிப்ளாய் பண்ண முடியும். ஓகே, ஆனா நான் க்ளோஸா இருக்கும்போது எனக்கு எங்க நியரஸ்ட் இருக்கோ அந்த இடத்த நான் செலக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ஸோ நீங்க எந்த லொகேஷன் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான் அது. நம்மளுடைய கஸ்டமர் பேஸ் தகுந்த மாதிரி நாம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், சவுத் ஈஸ்ட் ஏஷியா சிங்கப்பூரை செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், இதை டிப்ளாய் பண்றேன். நான் இது வேண்டாம், எனக்கு வேண்டாம், நான் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் I can go ahead and do that in India. Okay, so I can go and do it in the Central India or South India. எந்த ரீஜன் வேணாலும் என்னால பண்ண முடியும். ஆஸ்திரேலியா எது வேணுமோ நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம், கிரியேட் அப்படின்னு கொடுத்தேன்னா வேலிடேட் பண்ணிட்டு பாஸ் ஆயிடுச்சுன்னா just come here, then you say create. அவ்வளவுதான். Within a second the resource group is created. Okay, so now I can add a resource to this. Okay, ஒரு கேள்வி இங்க என்னன்னா, can I create a resource group within a resource group? I create a resource group. Can I create a resource group within a resource group? You cannot have a nested resource group. Okay, just only one resource group. You can have multiple resources inside. So now I'm going to create a resource here. Okay, I'm going to say give me a disk. I want to have a disk, give me a disk. I'm going to create a disk. Okay, I can say that which resource group I want. I have a many resource group. I can say that this is the, since I come from that specific resource group, it took my resource group name. Okay, நான் resource groupல போயிட்டு resource group select பண்ணிட்டேன். Then I can give you disk, right? Just I can say disk 01 Asia, Southeast, sorry, Australia, and I say that create. It will create what? It will create that resource for me. Okay, the moment I click create, it will create that resource automatically. So what it is doing, it is creating now. Takes few seconds, then it's created. Now if I go to resource, it has a few parameters here. You see, resource group at cloud size demo resource group. The location of the disk is Southeast Asia, so Australia, Southeast Asia, Southeast. The subscription is MCT Azure. This is the subscription ID. Okay, so you can see the detail here. Then if I go to the resource group, you can see the resource group, that resource already inside the resource group. Okay, what I can do, I can go and do something. Okay, let me do before I do. What I'm going to do, I'm going to put a lock. Okay, I'm going to say that do not delete. I say delete. Okay, so நான் வீட்டுக்கு லாக் போடுற மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு லாக் போடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள போயிட்டு இதுக்கு லாக் போட்டேன். இப்போ delete resource group அப்படின்னு ஒரு கீ இருக்கு இங்க, அதை கிளிக் பண்ணி அந்த ரிசோர்ஸ் குரூப் இங்க போயிட்டு delete
பேரை கொடுத்து delete கொடுக்குறேன். என்ன ஆகும் இப்போ? delete ஆகுமா ஆகாதா? இப்போ நான் இதை போய் delete கிளிக் பண்ணேன்னா என்ன எரர் வந்துச்சு? delete resource group cloud size failed. Why? Because it has a lock. Okay, because of the lock it says that you cannot delete. Okay, now what I'm going to do, I'm going to change delete to read only and make it okay. Okay, now it's become a read only. I'm going to go to the resource group. I'm going to say create. I'm going to say disk. Okay, type, then I say disk and I say create. See what happened now? The selected resource groups read only. So which means நான் வந்து read only நாங்க lock set பண்ணிட்டேன். என்னால வேற யாருமே இந்த resource groupக்குள்ள போய் வேற எதையுமே deploy பண்ண முடியாது. ஓகே, சோ இந்த resource group வந்து நாம என்ன பண்ணணும்? லாக் பண்ணி வச்சிருக்கோம். பிளஸ் யாரையுமே வந்து நம்ம பண்ணாம நம்ம ரீட் ஒன்லியாவும் ஆக்கி வச்சிருக்கோம். ஸோ அதனால வேற எந்த ரிசோர்ஸுமே இங்க நாம டெலீட் பண்ண முடியாது, சாரி டிப்ளாய் பண்ண முடியாது. இப்போ நான் அதே இடத்துக்கே போயிட்டு இப்போ நான் லாக்குக்கு போயிட்டு இந்த லாக்கை வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணேன்னா, ஓகே, இந்த லாக்கை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண முடியும்? போய் இன்னொரு டிஸ்க் கிரியேட் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணா கூட என்னால டிஸ்க இப்ப போயிட்டு நான் டிஸ்க் கிரியேட் பண்ணேன்னா அந்த டிஸ்க் கிரியேட் ஆகும். ஓகே, நான் பண்ணும்போது இந்த இப்போ டிஸ்கும் கிரியேட் ஆகும். இப்ப நான் பண்ணும்போது ஒரு சின்ன வேலை பண்ணேன், யாராவது கவனிச்சிங்களா? இந்த டிஸ்க் எங்க இந்த டிஸ்க் வந்து எங்க டிப்ளாய் ஆகுது? டிஸ்க் வந்து ஆக்சுவலா டிப்ளாய் ஆனது வந்து சவுத் இந்தியா. இந்த டிஸ்ப்ளே இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா சவுத். Okay, whereas this resource group is in the Australia South. So your resource group location nothing to do with your resources inside the resource group. You can have cross region resources in the one resource group. Basically what happened is the metadata is actually stored in this region. Okay, what is the resource, what type of resource, what you did and everything, metadata actually stored in that region, right? The rest of the thing is this disk is actually deployed in the South India. This disk is actually deployed in Australia South. Okay, now if I go and say delete, what happened? Is it going to delete all the resources here? Is only delete one resource? Or is allow me to delete or not? இப்போ நான் போயிட்டு இதை செலக்ட் பண்ணி delete கொடுத்தேன்னா delete ஆகுமா ஆகாதா? இப்போ லாக் இல்ல பை, சோ delete ஆயிடும்ல. delete ஆயிடும். அதுவும் இல்லாம என்ன ஆகும்? இருக்கிற எல்லா ரிசோர்ஸும் ஆயிடும். இங்க பாருங்க, எல்லா ரிசோர்ஸும் டிஸ்ப்ளே ஆகுது. 10 ரிசோர்ஸ் இருந்தாலும் 10 ரிசோர்ஸும் ஒரே அடியா delete ஆயிடும். ரிசோர்ஸ் குரூப்பை delete பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மட்டும் 2 தடவை கேட்கும். கேட்டுட்டு என்ன பண்ணும்? இந்த ஹோல் ரிசோர்ஸ் குரூப்பும் delete ஆயிடும். அப்போ நாம என்ன பண்ணணும்? அந்த ஹோல் ரிசோர்ஸ் குரூப் delete பண்றதுக்கு முன்னாடி நாம 1க்கு 10 தடவை யோசனை பண்ணணும். ஓகே, இஸ் இட் நெசசரி, இஸ் இட் நீடட், டு வி ரியலி நீட் டு டு அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ரிசோர்ஸ் குரூப்பை delete பண்ண முடியும். ஓகே, இல்லைன்னா எல்லா ரிசோர்ஸும் காலி. இந்த ரீசைக்கிள் பின்லாம் கிடையாது இங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த இதே ரிசோர்ஸ் குரூப் போயிட்டு திரும்பவும் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் அதே நேமே கொடுத்துருக்கேன். இப்போ வேலை செய்யுமா வேலை செய்யாதா? ஆனா ஆஸ்திரேலியா ஈஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
என்னாச்சு? என்ன சொல்லுது? இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிருக்குங்க. ஏன்னா இன்னும் டெலீட் ஆயிட்டு இருக்கு. டெலீட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ரீயூஸ் பண்ண முடியும். ஆனா ஒன்ஸ் டெலீட் ஆகல அப்படின்னா நம்ம அதே குரூப்பை அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல யூஸ் பண்ண முடியும்னா முடியும். குரூப்புக்கு போயிட்டு இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு அதே நேம் ரீயூஸ் பண்ண முடியுமான்னா முடியும். நான் இப்போ போயிட்டு கிரியேட் பண்ணனா இப்போ எனக்கு இங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எனக்கு அதே ரிசோர்ஸ் குரூப் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இப்போ நான் போய் பாருங்க, எனக்கு அதே ரிசோர்ஸ் குரூப், ஆனா எங்க இருக்கு? சப்ஸ்கிரிப்ஷன் வேற. ஓகே, இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக்கா டேக் ஆட் பண்ணலாம். டேக் எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து நான் வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க் லோட் டைப். ஓகே, திஸ் இஸ் ப்ரொடக்ஷன் ஒர்க் லோடு. இது வந்து டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டோடது அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னா வந்து இது வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோடது அப்படின்னு நான் என்ன பண்ணலாம்? டேக் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் டேக் ஆட் பண்ணிட்டு அப்ளை பண்ணேன்னா இந்த டேக் வந்து அதுல இருக்கும். இந்த டேகை வச்சு நான் நாளைக்கு என்ன பண்ணலாம்? குரூப்பிங்கோ காஸ்டிங்கோ எது வேணுமோ என்னால ஈஸியா பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டேகிங் வந்து நான் வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம என்னால வேற என்ன பண்ண முடியும்? காஸ்ட் பட்ஜெட்டும் என்னால செட் பண்ண முடியும். இந்த டேக் இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஓகே இவ்வளவுதான் நீ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு என்னால சாஃப்ட் பட்ஜெட் செட் பண்ண முடியும். சாஃப்ட் பட்ஜெட் செட் பண்ணிட்டு நான் அந்த பட்ஜெட்டை வந்து அதுக்கு மேல போச்சுன்னா அவங்களுக்கு அலர்ட் அனுப்ப முடியும். ஓகே, ஸோ அதுவும் என்னால பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்னால ஆர்பேக் பண்ண முடியும், ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இப்போ நீங்க 5 பேர் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களை எந்த ரிசோர்ஸ் குரூப்போ அந்த ரிசோர்ஸ் குரூப் அளவு லெவல்ல போயிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். இவர் ஒன்லி ரீட் மட்டும் தான் பண்ணலாம், இவர் டெலிட் மட்டும் தான் பண்ணலாம், எதுதான் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து என்னால கொடுக்க முடியும். இது எல்லாமே டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு கான்செப்ட்லி தெரிய வேண்டியது என்னன்னா, ரிசோர்ஸ் குரூப்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அந்த ரிசோர்சஸ் வச்சு நாம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத கான்செப்டா நம்ம பார்க்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா, என்கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு? சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. தெரிஞ்சா சொல்றது புரியுதா நம்பிகளா? புரியுது. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் இது வந்து Azure Subscription. ஓகே, இப்போ இந்த Azure Subscription இருக்கு. இந்த Azure Subscription உள்ள என்ன பண்ண முடியும்? என்னால எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வேணுமோ கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இது உள்ள என்னால எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வேணுமோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஒரு ஐகான் இருக்கும். ஜெனரல் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷனோட ஐகான். ஓகே, I have a subscription here. I have a resource group here. Okay, each one of them what we call resource group. Okay, you can have a resource group. Okay, you have a resource group. என்ன பண்ணலாம்னு சொன்னேன்? ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள எத்தனை ரிசோர்ஸ் குரூப் வேணுமோ இருக்கலாம்னு சொன்னேன். ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்கலாம்? ஸ்டோரேஜ் இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கலாம், VM இருக்கலாம், டிஸ்க் இருக்கலாம், ரைட்? என்ன ரிசோர்ஸ் வேணுமோ இருக்கலாம், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டருக்கு போனோம்னா VM இருக்கலாம். ஸோ இது மாதிரி என்ன ரிசோர்ஸ் வேணுமோ இது உள்ள இருக்கலாம். ஸோ இப்போ நெட்வொர்க்கும் இருக்கலாம்.
ரைட்டா? நெட்வொர்க் இதே ரிசோர்ஸ் குரூப்ல தான் இருக்கணுமா, வேற ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கலாமா அப்படின்னா எஸ். அந்த ரிசோர்ஸ் எங்க இருக்கலாம், நமக்கு அந்த ரிசோர்சஸ் வந்து எங்க வேணுமோ இருக்கலாம். ஸோ இந்த வெர்ச்சுவல் நெட்வொர்க் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்ல கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கா யூ கேன் ஹேவ் அ சப்ஸ்கிரிப்ஷன். Subscription can have a resource group can have multiple resources. Okay, on top what we call it, actually you can have a Azure AD because all of them tied to Azure AD. Okay, so இதுக்கு வந்து நமக்கு தேவை என்ன, இது எல்லாத்துக்கும் மேல தேவை வந்து ஐடி வேணும். அந்த ஐடி எங்க இருந்து வருது, Azure AD ல இருந்து வருது. ஸோ இந்த Azure AD வந்து என்ட்ரான் பேர் மாத்திருக்காங்க, இது வந்து இதோட லிங்க் ஆயிருக்கும். அப்போ Azure AD, சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப், ரிசோர்சஸ் இப்படிதான் வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கும். அதை தான் உங்களுக்கு போர்ட்டல்லையும் நீங்க பார்த்தீங்க. ஓகேயா? ஸோ இது இன்றைக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது. ஓகே, இப்போ நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி